நண்பர் அர்ஜுன் சம்பத், மோடிக்கு உலகளாவிய செல்வாக்கு வந்துவிட்டது என்று ஒரு இமாலய பொய்யை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மோடி அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கே தொங்கவிடப்பட்ட ஒரு பதாகையில் எழுதியிருந்தது என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் மோடி என்றல்ல, கிரைம் மினிஸ்டர் மோடி. இந்தியாவில் நடக்கிறது என்ன தெரியுமா? டுடே கிரேவ் த்ரெட்ஸ் டு டெமோக்ரசி. எல்லாவற்றையும் இன்றைக்கு குழி தோண்டி புதைப்பதற்கு ஒற்றை அதிகாரம் என்கிற திசை நோக்கி மோடி வேகமாக பயணிக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறோம், மோடியை நாட்டு மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று. திரு சம்பத், 2014லயும் மோடி பாசிசவாதி நீங்க ஜெயிக்கிறாரு, 2019லயும் சொன்னீங்க ஜெயிக்கிறாரு, 24லயும் அதே சொல்றீங்களே, ஏன் மக்கள் கிட்ட அது போய் சேரல? 24 அப்படி இருக்காது. அதற்கு நான் சொல்ல வேண்டிய காரணம், அவருடைய கை கட்டும் தூரத்தில் இருக்கிற மணிப்பூர் பிறந்த மேனியையும் கறந்த மேனியையும் காட்டிக்கொண்டு 2 பெண்களை மெய்தி இன வாலிபர்கள் 1000 பேர் அணிவகுத்து 2 பெண்களை ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். அதிலே 40 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி யார் என்றால், அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் கார்கில் போரில் களமாடி என்னுடைய இந்திய திருநாட்டினுடைய மானம் காப்பாற்றிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி. அவர்களை காட்டில் கொண்டு சென்று வன்புணர்வு செய்து பலாத்காரம் செய்தார்கள். நான் கேட்கிற, கை கட்டிய தூரத்தில் மணிப்பூரில் இது நடந்ததற்கு பிறகும் மோடி அந்த நாளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவழித்துக் கொண்டு 8 நாடுகளில் அவர் அன்றைக்கு உல்லாச சுற்றுலா சென்று கொண்டிருந்தார். இந்தியாவினுடைய மானம் கப்பலேறி கொண்டிருக்கிறது. இந்தியா என்று சொல்வதற்கே தயங்குகிறார். அப்படி என்றால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றி விடுவீர்களா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாற்றி விடுவீர்களா? என்னுடைய பாஸ்போர்ட்டில் இந்தியா இருக்கிறது மாற்றி விடுவீர்களா? என்னுடைய ஆதார் அதிலே இந்தியா இருக்கிறது மாற்றி விடுவீர்களா? என்னுடைய விநியோக அட்டை அதிலே இந்தியா இருக்கிறது மாற்றி விடுவீர்களா? என்னுடைய எஜுகேஷன் சான்றிதழ் அதிலே இந்தியா இருக்கிறது மாற்றி விடுவீர்களா? இந்தியன் பெட்ரோலியம் மாற்றி விடுவீர்களா? இந்தியா என்கிற பெயரையே மாற்றுவதற்கு துடிக்கிறார். பால் தந்த முலையை கிள்ளி பல்லாங்குழி ஆடக்கூடிய இந்த பாவிகளிடமிருந்து இந்தியாவை மீட்க வேண்டுமானால் இத்தனை கார்டு நான் மாற்றணும். என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய ஆதார், என்னுடைய எலெக்ஷன் ஐடென்டிட்டி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்கிறது. ஒரே வழியை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன், மோடியை மாற்றிவிட்டால் இது எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் வராது. வெல்லட்டும் ஜனநாயகம், அதை சொல்லட்டும் மக்கள். நன்றி, வணக்கம்.